நாங்க பாம்பு பிடிக்க அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து அங்க போய் ட்ரைனிங் கொடுத்தீங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர். இங்க இருந்து இந்த ரோம் லாஸ் விட்டாஸ்ன்றது தான் வந்து பாம்பு தொடர்ந்தவரே தொடக்கி வச்சவரே லைசன்ஸ் வாங்கி கொடுத்தவரே அவர் தான் நீங்க 2 பேரும் மாசி நீ உனக்கு பிடிச்சால கூட்டணும்னாரு. சரி சார்ண்ணே இவரை போய்க்க சொன்னேன், நீ வரையா இது மாதிரி அமெரிக்கா போகிறதுக்கு கூப்பிட்றாருன்னு வரேன்னாரு. அங்க என்ன பாம்புலாம் பிடிச்சிங்க? அதான் பைத்தான் பாம்பு தான், மலைப்பாம்பு. மலைப்பாம்பு அது உங்களுக்கு ஹெவியா இருக்குமாண்ணா? இது சின்ன பாம்பு மாதிரி இருக்கும். அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை வந்து இது மாதிரி ராஜாவெல்லாம் நம்ம பிடிச்சா பாம்பு பிடிக்க ஆசை வந்துருச்சா? இந்த சைஸ் இங்க இருக்கிறதுலாம் இன்னும் சைஸ் இந்த சைஸ் பார்த்தோன்னே அப்படியே ராஜா மாரி போய் விழுந்துடலாமான்னு அப்படியே ராஜா மாரி விழுந்து பிடிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை அது பாம்பு பிடிக்கணும். வெளிநாட்டு அந்த பாம்பு மட்டும்ன்றது இல்ல, இப்ப இந்த நாட்டுல இருக்கிற பாம்பே பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்தோன்னே லக்குன்னு ஒரு பிடிச்சிக்கும் சார். தவிர சார் ஷெடியூல் போய் ஷெடியூல் அப்படியே நேரம் போய் கை விட்டு பிடிக்கிறாள் தான் சார் நாங்களாம். அந்த திறமை நம்ம கிட்ட இருக்குது. ஆனா எங்களுக்கு வந்து அதிகமா பாம்பு கொடுக்கணும். பாம்பு கொடுத்தாங்கன்னா நாங்க வெளிநாட்டுல நடந்தது அனுபவம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வெளிநாட்டுல அனுபவம் ஏதாவது போய் வித்தியாசமான பாம்பு பிடிச்சிருப்பீங்களா? அந்த அனுபவம் ஏதாவது சொல்லுங்க. மானு மொயில் இத மெரிசலாம் அதிகமா அது குறைச்சிடுது. அங்க அது இனப்பெருக்கு கம்மியா ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்களாம், நம்ம ரோம்லாஸ் விட்டாஸ்கார்கிட்ட தகவல் கொடுத்துக்கிறாங்க. இது மாரி நீ இந்த தொழில் தானே, நீ இந்த இந்த மக்கள் எல்லாம் இருளர் மக்கள் எல்லாம் வச்சு நீங்க பண்றீங்க, இதுல யாருன்னா ஒருத்தர் இது மாதிரி தொழில் செய்வாங்களா, பாம்பு பிடிப்பாங்களா, திறமையா இருக்கிறவங்கள நீங்க தான் கொண்டு வந்துருக்காங்க. அவரு எனக்கு நான் எந்த நேரமும் அவராண்ட தான் இருப்பேன், எந்த நேரமும் அவர் கூட தான் போவேன், வேலை செஞ்சுருப்பேன். அப்போ சொன்னார், மாசி இந்த மாரி அமெரிக்கா போகணும், நல்ல ஆளா நீ கூப்பிட்டுக்கணும்னாரு. கூப்பிட்றேன் சார்ன்ட்டு இவரை கூப்பிட்டுமானேன். மலைப்பாம்பு பிடிச்சிட்டீங்களா? எத்தனை கிலோ பாம்பு சார்? 5 கிலோல இருந்து 50 கிலோல இருந்து 40 கிலோல இருந்து 30 கிலோல இருந்து 20 கிலோல இருந்து அப்படி இருந்து சார் பாம்பு. எப்படி பிடிப்பீங்க? இப்ப இதை வந்து நீங்க கையில பிடிச்சிருக்கீங்க, அந்த பாம்பு அப்படியே படுத்து, இப்ப படுத்து இருக்குது இல்ல, பாம்பு படுத்து இருக்குது. பாம்பு படுத்துருந்துன்னா நாங்க 2 பேரும் இறங்குவோம். எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் பாம்பு பிடிக்கிறவங்க அந்த நாட்டில். அவங்க நாங்கள் சொல்லுவோம், பலான இடத்துல பைத்தான் இருக்குதுன்னுமா, எங்கே இருக்குதுன்னுவாங்க. அதோ பார் இருக்குதுன்னுவோம். அப்போ நீங்கள் 2 பேரும் சாரா மூவ் பண்ணுறீங்களா? நாங்கள் பண்ணுறோம் சார் மூவ் அப்படின்னும். 2 பேருமே ஒரே ஓட்டமா ஓடி நான் போகும்போது சொல்லுவேன், நீ தலையாண்ட போ, நான் வாழாண்ட போறேன்னு தான் சார். போய் தலையை பிடிச்சோன்னே நான் வாழை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா அப்படியே தின்னுமே. ஒரே நேரத்துல வாழாண்ட போவாரு, நான் தலையாண்ட போவேன். நீ அங்க போய் நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்தீங்களா? அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சார் நல்லா இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு நல்லா பெருமையா அருமையா பாத்துக்கினாங்க சார். அருமையா இது பண்ணாங்க சார். எங்களை அந்த நாட்டுல நாங்க இருந்த வரைக்கும் 2 மாசம் தான். 2 மாசம் இருந்தீங்களா? 2 மாசமும் எங்களை நல்லா அருமையா இது பண்ணாங்க சார். அமெரிக்கா, தாய்லாந்து வர போயிருந்தீங்களா? தாய்லாந்துல போய் என்ன பண்ணுவீங்க? அங்க வந்து நிலப்பாம்பு பிட்டிங் கோப்ரா பிடிக்கும். எங்களால ட்ரை பண்ணோம். ஆனா அந்த பிட்டிங் கோப்ரா அந்த நேரம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காசல் ஆயிடுச்சு. பாம்பு எந்த பகுதியில பூத்துன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து புதுசா போய்க்கிறோங்க. நம்ம ஏற்கனவே போன இடமா இருந்தோம்னா எந்த இடத்துல பாம்பு நம்ம கண்டுபிடிக்க கரெக்டா ஓடிடுவோம். அவங்கள இட்டும்போ விட சொன்னோம், இட்டும்போ விட்டாங்க. அங்க இருக்கிற கலர் பாம்பெல்லாம் பார்த்தோம். ராஜநாகம் பிடிச்சிருக்கீங்களா? ராஜநாகம் வந்து இந்த தாய்லாண்டில் தான் சார் 2 பாம்பு அவங்களே இது பண்ணி கூட்டு போனாங்க. இப்போ இருக்குதாம்பா பாம்பு வாங்கன்னு கூட்டு போனாங்க. போனோம், போய் பார்க்கலான்ட்டு போனோம். போய் பார்த்தோம். ஆனால் மடக்கு நாங்கள் சுற்றி மடக்கி என்ன பண்ணாங்க, எப்படியோ அவங்கள மீறி எங்கள் பக்கம் வந்து தண்ணியில் இறங்கி ஓடிட்டு 2 ரன்னிங் போய் அந்த பாம்பு திருப்பினேன். நான் அதே இடத்து ஓடி வந்துட்டு இங்க இருந்து அதோ தூரம் புடுத்து சார், குளத்துல நீஞ்சுக்கின்னு போச்சு சார். அதே இவங்க எல்லாரும் பூத்துறான்ட்டு நின்னுங்கிறாங்க. நான் ரன்னிங்ல போனேன், போய் திரும்ப அந்த பாம்பா அதே இடத்துக்கு வந்துடுது. இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்துடுது. அதுக்கப்புறம் நான் இவர் பக்கம் போச்சு, மச்சான் விடாத பிடின்னு பாரு பிடிச்சினாரு. வாழை பிடிச்சாரு பிடிக்கலையே சார். அவங்க பூரா பேரும் உடையாது, நீ விட்டுரு வடிவலு, நீ எட்ட போயிட்டு பாம்பு வாழை பிடிச்சி இது பண்ணிட்டீங்களா? அவங்க அப்ப